ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சினி 360. இன்னைக்கு மலையாளம்ல ரீசெண்டாக வெளிவந்த 5 படங்களை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 5ஆவதாக பார்க்க போகிற படம் பிரவீன் கோடு ஷப்பு. அடிப்பொலி சேட்டன் பெசில் ஜோசப் ஆக்டிங்கில் வெளிவந்த செம்மையான காமெடி த்ரில்லர் படம் தான் இந்த படம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பிரவீன் கோடு கல்லுக்கடைன்னு ஒன்று இருக்குது. இந்த கல்லுக்கடை ஓனர் ஊரில் பல பேர்கிட்ட வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு. அவரோட கல்லுக்கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ஒய்ஃப் கூட சந்தோஷமாக லைஃபை ஓட்டிக்கிட்டும் வராரு. திடீர்னு 2 பேருக்கு இடையில பிரிவு வருது. அந்த கல்லுக்கடைக்கு ரெகுலராக ஒருத்தர் வந்து போகிறாரு. திடீர்னு ஒரு நாள் கல்லுக்கடையில் அந்த ஓனர் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராரு. அவர் தான் நம்ம செட்டன் பெசில் ஜோசப். அந்த ஓனர் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இந்த கொலையில் அங்கே வேலை பார்த்தவருக்கும் அங்கே ரெகுலராக வந்தவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சப் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்கிறது தான் மீதி கதை. பெசில் ஜோசப் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செம்மையாக பண்ணுவார்னு தெரியும். இந்த படத்துலேயும் நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணாமல் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் வர மற்ற கேரக்டர்ஸும் நல்லாவே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் 6.6 IMDb ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோனி லீவில் மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. 4ஆவதாக பார்க்க போகிற படம் பொன்மன். ஒரு கல்யாண பொண்ணு வீட்டில் நடக்கிற விஷயங்களை காமெடி கொஞ்சம் எமோஷனல் கொஞ்சம்னு வச்சு படத்தை லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. சரி, படத்தோட ஒன்லைனரை பார்ப்போம். படத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மாவும் அவங்களோட ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. கல்யாண வயசு வந்ததும் பொண்ணுக்கு வரன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த அம்மா. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப கராராக அவங்களுக்கு நகை வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் கல்யாண பொண்ணோட அண்ணன் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கட்சிக்கு போஸ்டர் ஓட்டுறது பிரச்சாரம் பண்ணுறதுன்னு கட்சி வேலையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நகை போட சொல்கிறாங்கன்னு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையனும் வேறு வழி இல்லாமல் ஒரு வியாபாரிகிட்ட பேசி கல்யாணம் முடியுது. ஆனால் அந்த வியாபாரி ஒரு கண்டிஷன் போட்டு தான் நகையை கொடுக்குறாரு. அது என்னன்னா, கல்யாணம் பண்ண அடுத்த நாளே அந்த நகைக்கான பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதும் நகையை திருப்பி கொடுக்க முடியாமல் தத்தளிக்கிறாங்க. மாப்பிள்ளை கிட்டவும் நகையை கேட்குறாங்க அந்த அம்மாவும் பையனும். ஆனால் மாப்பிள்ளை அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தான் வாங்குகிற நகையை திருப்பி கொடுக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் அந்த முதலாளிகிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறாரு கல்யாண பொண்ணோட அண்ணன். கடைசியாக அந்த நகையை வியாபாரிகிட்ட கொடுத்தாங்களான்னு சொல்கிறது தான் மீதி கதை. படத்தில் வியாபாரி நம்ம சேட்டன் பெசில் ஜோசப், தங்கச்சியா ஜெய்பீம் ஹீரோயின் லிஜிபோல் நடிச்சிருக்காங்க. படத்தில் மற்ற கேரக்டர்ஸ்லாம் டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. IMDbல 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்ளிங்கும் கூட இருக்குது. 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் மூவி தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. கதை என்னென்னா, கேரளாவில் தன்னோட ஃபேமிலி கூட இருக்காரு நம்ம ஹீரோ. படத்தில் நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஹீரோ ஹேண்டில் பண்ணுற கேஸில் எப்பயுமே குற்றவாளியை கண்டுபிடிக்க ரொம்பவே கடுமையாக நடந்துகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கேஸில் ரொம்ப கொடுமையாக நடந்துக்கிட்டதுனால ஹீரோவை டீப்ரமோஷன் கொடுத்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ரொம்ப கொடுமையாக அந்த கேஸில் நம்ம ஹீரோ நடந்ததுனால ஹீரோவோட பொண்ணை ஒரு கேங் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ கூட நம்ம ஹீரோ குணத்தை மாற்றிக்காமல் அதே மாதிரி தான் எல்லா கேஸையும் கொடூரமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன முதல் நாளே நம்ம ஹீரோ ஒரு செயின் கேஸை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கேஸில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஸ் வேறு எங்கேயோ கொண்டு போகுது. அதாவது நம்ம ஹீரோ செயின் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கேஸ் மூலமாக பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த வேலையை செஞ்ச கேங் தான் தன்னோட பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கணும்னு டவுட் பண்ணுறாரு ஹீரோ. அந்த வில்லன் கேங்கை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அவங்கள என்ன பண்ணாரு, நொடிக்கு நொடி பல டேர்னிங் பாயிண்ட்ஸோட சொல்கிறது தான் மீதி கதை. படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. IMDb ரேட்டிங் 7.5 வாங்கியிருக்கு. படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் 2ஆவதாக பார்க்க போகிற மூவி ரேகா சித்திரம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். டியூட்டியில் இருக்கும்போது ஆன்லைன் ரம்மி விளையாடுறாரு. அதனால நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம ஹீரோவை மல்லக்கப்புரா பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே இருந்த கெட்ட பேரை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த நேரத்தில் தான் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன இடத்துல ஒருத்தரை அவரே துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த கேஸை நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் லைவில் ஒரு 3 பேரோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை இங்கே புதைச்சோம், அதனால் என் உயிர் இங்கேவே போகட்டும்னு சொல்லி வீடியோவில் சொல்லிவிட்டு இறந்து போயிடுறாரு. அவரோட அந்த வீடியோவை வச்சு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் வந்ததோ அவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டவர் செத்துப்போன அதே இடத்துல இருந்து ஒரு எலும்புக்கூடையும் கண்டுபிடிக்கிறாங்க. யாரோட எலும்புக்கூடுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த பொண்ணு யார், தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு நம்ம ஹீரோ மறைமுகமாக எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்கிறது தான் மீதி கதை. படத்தில் நம்ம ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆசிஃப் அலி.
இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப சைலண்ட் போலன்ட்டு நம்ம ஹீரோவை இன்னொரு போலீஸ் கிண்டல் பண்ணுவார். அதுக்கு நம்ம ஹீரோ அந்த போலீஸை அடிக்கிற சீன்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். படம் சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. படம் IMDbல 8.0 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் தரமாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது மரண மாஸ். வயிறு குலுங்க சிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 3 வயசானவங்க தொடர்ச்சியாக ஒரே மாதிரி வாயில் வாழைப்பழத்தை வச்சு கொலை செய்யப்படுறாங்க. இதை செய்கிறவன் ஒரு சீரியல் கில்லர். அந்த சீரியல் கில்லரோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னா ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தா அவரோட மருமகள்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டதுனால அவரோட சொந்த பையனை அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறாரு. அந்த தாத்தா முதியோர் இல்லத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அப்போது அவர் கூட ஒரு நாயும் ட்ராவல் பண்ணுது. நாயை காணோம்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ ட்ரெண்டியாக ஊர்க்காரங்களை இம்சை பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்த போலீஸ்க்கு நம்ம ஹீரோ தான் அந்த சீரியல் கில்லர்னு டவுட் வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை பிரேக்கப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ரொம்ப நாளாக மேரேஜ் லைஃப்க்கு ரெடி ஆகிற ஒருத்தரும் சின்ன வயசில் அப்பாவை தொலைச்ச கண்டக்டர்னு இவங்க எல்லாம் ஒரு நாள் நைட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு வயிறு வலிக்க சிரிக்க வைக்கும் டார்க் ஹியூமரஸில் சொல்கிறது படத்தோட மீதி கதை. நம்ம ஹீரோவா பெசில் ஜோசப் ஆக்ட் பண்ணியிருக்காரு. போதையில் அவர் பண்ணுற அலப்பறலாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். படம் IMDbல 8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோனி லீவில் அவைலபிளாக இருக்குது. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.